இந்த கட்சி தொடங்கி களத்தில் வேலை செய்ய இருந்தபோது நான் பார்த்த என்னுடைய மக்கள், அவங்களுடைய மனநிலை, உணர்வு, அது அந்த அரசியல் புரிதல், இந்த 13 ஆண்டுகளில் நான் பார்க்கும்போது நிறைய மாற்றத்தை நான் சந்திக்கிறேன். அப்போ ஒரு தலைமுறை சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் அடுத்து நம்ம தானண்ணா, அண்ணா நீங்கள் வந்து சோர்ந்துடாதீங்க, நீங்கள் அடுத்து நம்ம தான், நீங்கள் தைரியமாக இருங்கண்ணா அப்படின்னு. இது ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் தாத்தாவுக்கு வந்து குரு பூஜைக்கு போகிறோம், பசுமண்ணுக்கு போகிறோம். போகும்போது 11 மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்தாங்க. 11 மணிலேருந்து போகிறேன், 5:30க்கு தான் நான் போய் சேர்றேன். அதுக்குள்ளே நிறைய இடர்பாடுகள். அது இது அண்ணன் வருதுன்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க, பள்ளிக்கூடத்து பசங்க எல்லாம் விடும்போது பேருந்து இருந்தில் இருக்கணும். என்னை பார்த்தோன்னே அவன் அந்த அந்த காட்சியை நீங்கள் வலைவெளியில் பார்த்தீங்கன்னா, நம்ம தான் மொத்தம் ஓடியாந்து தள்ளியா, சின்ன பையன் தள்ளு அப்படி திணிண்டு பையன், ஒரு 7வது 8வது படிப்பான். தொட்டுக்கிறேன் ஒரு தடவை. நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்டா எங்கள் அண்ணனை கிட்ட விடுவியடா, தொட்டுக்கு போகிறேன். யாரா பின்னாடி இருக்கலாம். அட என்ன தானே நடக்குது வண்டியில். நீ போட்டு 3 மணி நேரம் அந்த பஸ்ஸை போட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். அண்ணனை பார்த்துட்டு கை கொடுத்துட்டு போனோம்னு வண்டியை விருன்னு ஓட்டிகிட்டு போனீங்கன்னா என்ன தான் நிறுத்து அண்ணே, அது சொல்கிறது நிற்கிறேன். அவன் இல்லைரா, அதாவது அவன் வந்து எப்படின்னு தெரியுமாங்க, ஒரு இந்தி இந்த இதுக்கு ஒரு பேரணி நடத்தினேன், இந்தி கட்டாய திணிப்புக்கு. பெரிய கூட்டமாயிருச்சு. இது குறுகிய பாதை, அது கட்டுப்பாடு இல்லாமல் பிடிக்கி இது பண்ணுது. காவல்துறை இது கேட்குது, ஐயா ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ரொம்ப இதாகிருச்சே அப்படின்னு. எல்லா கட்டுப்பாடும் இருக்குங்க என் கட்சியில். அவங்க என் மேலே வச்சுருக்க அன்புக்கு மட்டும் எந்த கட்டுப்பாடும் போட முடியாதுங்க. அதை நீங்கள் கண்டுக்கிறதீங்க, ஒன்றும் நடக்காது. நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருங்க, அழகாக நடந்துடும், பேரணி நடந்துடும், கூட்டம் நடந்துடும், கலைஞ்சிருவோம். நீங்கள் எந்த பிரச்சனையும் வராது. அவள் வந்து பாசத்தை வெளிக்காட்ட முடியாமல் தவிப்பானே ஒழிய வேறு ஒன்றும் நடக்காதுன்னு. அது மாதிரி